ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026க்கு குரு பயிற்சி இருக்கும்ல சார், அது மேச ராசிக்கு எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே 2026 குரு பயிற்சி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. சாஸ்திர ரீதியாகவே மேசராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றதுனால, பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால நன்மைகளை கொடுக்கக்கூடிய கட்டாயம் குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒன்று. அதே மாதிரி இந்த குரு பகவான் கடகராசியில் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட வருஷம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். ஆனால் இந்த வருஷம் கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால, அதாவது உச்ச குருவாக பயிற்சியாகி இருக்கிறதுனால மேசராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் நெகிழ்ச்சியான பாச நேசங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். மேசராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நன்மையான விஷயம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி பூமி நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள், கடந்த காலங்களில் பூமி நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்து அது முட்டுக்கட்டை இருந்துன்னு வைங்களே, முட்டுக்கட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் முன்னேற்றமான வகையில் இந்த குரு பயிற்சியில் அமையக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பூர்வீக சொத்துக்களில் நல்ல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் குதூகலமான ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். நீண்ட நாள் மருத்துவ தொல்லை இருக்கும் இல்லையா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பெரும்பாலான நபர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உடல் தொந்தரவு வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி உடலியல் ரீதியான தொந்தரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய, மருத்துவ நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். தாயார் சம்பந்தப்பட்ட நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வியாபார நிமித்தம் காரணமாகவோ பெற்றவர்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பெற்றவர்களை பிரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பெற்றவர்களோடு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தோடு உறவாடக்கூடிய, குடும்பத்தோடு நலமாடக்கூடிய, குடும்பத்தோடு ஒற்றுமையாக சமூகத்தில் நடமாடக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறது. அதுவும் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறதுனால அச்சம் இல்லாத மேன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு குரு பயிற்சி அமையும். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தளவுக்கு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன்களையும் நன்மைகளையும் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். அந்த வகையில் மேஷராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டகஸ்தானமாக இருக்கிறதுனால வாகன சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு வகையான பாதுகாப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. அதே மாதிரி 8 அப்படிங்கிறது இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட வகையில் நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக ஏதாவது வழக்கு இருந்துன்னு வைங்களே, அந்த வழக்குகள் திடீரென்று சாதகமான முடிவிற்கு அல்லது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய தீர்ப்புக்கு ஆளாகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி அமையும். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் மற்றும் புதையல் ஸ்தானமாக இருக்கிறதுனால திடீர்
அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு புதையல் அப்படிங்கிறது வந்து புதையல் யோகம் இருந்தது அப்படின்னா புதையல் எடுத்தால் யோகம். இந்த காலத்தில் வந்து புதையல் எடுத்தால் தான் தேவையில்லாத தொந்தரவு வரும் இல்லையா? அதனால் அந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது மாறாது. எந்த வகையில் கொடுக்கும்? திடீர் சம்பத்து, தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான எதிர்பார்த்த வருமானங்களுக்கு மேலே ஏராளமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் உச்ச பார்வையை பார்க்குறாரு. அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த விரயங்களை சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சுப விரயமாக சுப கிரயமாக மாற்றக்கூடிய தகுதியோடு இந்த குரு பயிற்சி அமையும். சரி, இப்போ ஒரு மேசராசிக்கு குரு பயிற்சி வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து ஒன்று சேருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இது வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருந்து சரியாகிறதுக்கு ஏதாவது கோயிலுக்கு போனால் சரியாகுமா சார்? பொதுவாகவே மேசராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறது நல்ல இடம்தான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு அணுகிரகமாக தான் இருந்துகிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மையான பலன்களை நீங்கள் உண்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது முருகர் வழிபாடு இருந்தது அப்படின்னா முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பயிற்சியாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து ஓரளவு உங்களுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய உச்சபல அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக குரு பயிற்சி அமையும். சார், பார்த்தோன்னா இப்போ ஒரு குரு பெயர்ச்சி மேசராசிக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கோ, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சு அவங்க மீண்டு வந்து எந்த கடவுளை கும்பிட்டா நல்லா இருக்குன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.